கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது நிலையில் இன்று பிற்பகல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்கள். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாறியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் இன்று காலை 5:30 மணி அளவில் அதே திசையில் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது பூரிக்கு தென்கிழக்கே சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கோபால்பூருக்கு சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு 240 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கத்திற்கு 290 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இது நிலை கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட வடக்கை நோக்கி நகர்ந்தும் அதே போல வடமேற்கை நோக்கி நகர்ந்தும் இன்று மதியம் பூரிக்கு அருகே ஒடிசாவை கடற்கரையை கடக்கக்கூடும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கரையை கடந்த பிறகாகவும் கூட அடுத்த 2 நாட்களுக்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் முழுவதுமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்த வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே பூரிக்கு அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.